தனியாக ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதுல ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அண்ட் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனியோவையுமே கடுமையாக விமர்சித்திருந்தாரு. ஒரு வார்னிங் கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் அந்த வேர்டையும் கூட யூஸ் பண்ண ஆன்டிசெமிட்டிசம், அதாவது யூதர்களுக்கு எதிரான செயல் திட்டங்களும் நிறுத்துறதுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ட்ரம்ப்பும் இதை பத்தி பேசியிருந்தாரு. பிரான்ஸ், இட்லி, ஜெர்மனி இவங்க எல்லாருமே இதுக்காக ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஸ்பீச்சஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதெல்லாம் ஓகே கைஸ், ரைட்? சோ நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான், குளோபல் சைலன்ஸ், குளோபல் அட்டென்ஷன், ரைட்? சோ இப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆஸ்திரேலியால இந்த 2 பேர் செஞ்ச வேலைய இஸ்ரேல் மொத்த ஸ்டேட்டுமே சேர்ந்து இதே வேலைய பாலஸ்தீன்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீஸ்ஃபயருக்கு பிறகு கிட்டத்தட்ட 450 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பசி, பட்னி, பஞ்சம், இது எதுக்குமே பஞ்சம் இல்லாம உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த சின்ன நாட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனையும் இருக்கு காய்ஸ். இதை பத்தி இவங்க யாருக்குமே கவலையும் இல்ல. இவங்க யாரும் இதுக்காக வேண்டி ஆர்கனைஸ்ட் ஆவாங்களும் இல்ல. 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டாந்தாங்க. அது கொண்டாந்த நாள் இருந்து நான் சொல்லியிருக்கிறேன். என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், இது சுத்த ஏமாத்தி இதோட பிளான் என்ன, 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்த வேர்டோட டெபினிஷனே ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி டெபினிஷன் சொல்லிருந்துச்சு. பிரான்ஸ் ஒரு மாதிரி, ஆஸ்திரேலியா ஒரு மாதிரி, யூகே ஒரு மாதிரி. இதுலயும் ஹைலைட் பண்ணமான விஷயம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸுக்கு பிறகுதான் 2 ஸ்டேட் சொல்யூஷன், சீஸ்ஃபயர் இந்த வேர்டை யூஸ் பண்ணியாங்க ஆஸ்திரேலியா, ஸ்பெஷலா ஜெர்மன், யூகே இவங்களுக்கு. ஆனா ஆஸ்திரேலியாவோட விஷயத்துல 2-3 நிமிஷம் கூட ஆவல இவங்க எல்லாரும் ரியாக்ட் பண்றதுக்கு. மொத்தமா சேர்ந்து ஒரு ஆட்டுறாங்க இந்த மொத்த குளோபையும், ரைட்? சோ கைஸ், ஒரு ஸ்டேட்டே இந்த வேலையை டெய்லி பண்ணிட்டு இருக்குது. ஒன் எவரேஜா 7 பேரை கொள்றாங்க சீஸ்ஃபயருக்கு அப்புறமா பலஸ்தீன் அப்பாவி மக்களை இஸ்ரேல் டெரர் ஸ்டேட். அதாவது நீங்க ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? ஒரு நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்ல, அரசியல் அமைப்பு இல்ல அப்படின்னு சொன்னவங்களால நம்பிடுமா? அதான் இஸ்ரேலுடைய நிலைமை. ப்ராப்பரான ஒரு கான்ஸ்டிடியூஷனே அந்த நாட்டுக்கு இல்ல. நம்ப முடியல. ஆனா இதுதான் உண்மை. அந்த கண்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா, பேசிக் லோ அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் ரன் ஆகுது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்ல மாதிரி தான் இந்த நாடு நடக்கணும். அரசியல்வாதிகள் நடக்கணும். பிரசிடென்ட் எக்ஸிகூட்டிவ் பவர் அவருக்கு இருந்தாலுமே கூட சில விஷயங்கள்ல அவர் கான்ஸ்டிடியூஷனை மாத்திரண்டா கூட அவரால் நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, ரைட்? அவர் பவர் இருந்தாலுமே கூட அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது அந்த அளவுக்கு கூட ஈஸி இல்ல. சோ இவ்வளவு இருந்துக்கும் ஸ்ரீலங்காவுடைய கிரைம் ரேட்டை பாருங்களேன். நீங்க கொலை நடக்கிறதுக்கோ இல்ல ட்ராக்ஸ் விற்கிறதுக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துமே அதெல்லாம் நடக்குதுண்டா. ஒரு நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடக்கும். சோ அதுக்கு சொல்லுவாங்க பேசிக் லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க இருக்குது. அது யார் வேணாலும் அவங்களுக்கு தேவையான மாதிரி வரைச்சு கொள்வாங்க. இதே மாதிரி யூகேலையும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரியாக இருக்கும். சோ இஸ்ரேல்ல இதுதான் உண்மையான நிலவரம். சோ இதெல்லாம் அவங்களோட பிளஸ்ஸா இருக்க போய் தான் இவ்வளவு பெரிய அட்டூழியத்தையும் செய்யறாங்க, ரைட்? சோ ஆஸ்திரேலியால நடந்தது அநியாயம். அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. 100% அக்ரி. பெரிய தவறு நடந்திருக்க கூடாது. செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அட் த சேம் டைம் பலஸ்தீன்ல இதை விட அல்ட்ரா வேர்ஷனா அநியாயத்தா பண்றாங்க. டேபிள் உட்காந்து பிளான் பண்ணி எப்படி அதிகாரம்